பாருங்க முழு காடை நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல, பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாயாசம், பால் பாயாசமா? ஆமா பாரா லெவலா காடை வந்து ரெடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. வாவ் இதுதான் வந்து தொக்கு பிரியாணில வைக்கிற தொக்கு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, முட்டை, ஆனியன் ரைத்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான சண்டே சமையல் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா சமைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் பிரியாணி பண்ணி. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வேணும்னு போன வாரமே கேட்டா, நம்ம வாத்து ஏதோ செஞ்சோம் இல்லையா, அப்படியே கேட்டா. அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறோம். தேவையான பொருள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். கரெக்டா இப்ப சமைக்கிறோம். சமைச்சு முடிச்ச உடனே சாப்பிடுற மாதிரி ரொம்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்காத அளவுக்கு. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி கொஞ்சம், அப்புறம் காடை வாங்கியிருக்கேன். இன்னைக்கு ஸ்பெஷலே காடை தான் பேபி. வாவ் காடையா? ஆமா. சோ வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு, இது வந்து கொஞ்சமா கிரேவிக்கு. ஓகே. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காடை 65 முழு காடை வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஜெசிதா கொண்டு 3 பேருக்கு 3 காடையா? முழு காடை வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். காடையில அப்படியே முழுசா மசாலா தடவி அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். 65 காடெல்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா காடை வாங்கிட்டு வந்தேன். நேற்று ஒரு ரெஸ்டாரண்ட் போனோமா, அப்போ காடை வந்து வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. என்னடா அது நம்ம சமைக்கவே இல்லையே வீட்டுலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சமைக்கிறதுக்காக வாங்கி வந்திருக்கோம். காடை 65 பேபி பிரியாணிக்கு. சிக்கன் பிரியாணி, காடை 65, சிக்கன் கிரேவி. எல்லாத்தையும் வாயில சொல்லினே இந்த சீக்கிரமா செய்யுதா, பசி எடுக்குது. செய்யற பேபி இதெல்லாம் ரெடியா இருக்கு. அடுப்புல வந்து பாத்தேன்னா குக்கரையும் எடுத்து வச்சுட்டேன் பிரியாணி செய்ய. கடகடன் பிரியாணி செஞ்சிட வேண்டியதான். குக்கர் எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் பிரியாணி ஒரு பக்கம் அப்படியே கிண்டிட்டே இருந்தோம்னா வச்சுக்கேன், சைடுல கிரேவி ஒர்க்லாம் சைடுல பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி காடைக்கு மசாலா போட்டு ஊற வைக்கணும் பேபி. ஊறினாதான் நல்லா இருக்கும். ஆமா, நல்லா மசாலா ஊறி வரணும்ல. ஆமா. கோடு எதுவும் போடணுமா? ஆமா, இங்க லைட்டா போட்டுக்கலாம். ஆக்சுவலி இது ரொம்ப தின்னாதான் இருக்கும், அதனால ஒன்றும் தேவையில்ல. இருந்தாலும் கொஞ்சம் கோடு போட்டா மசாலா எல்லாம் இறங்கும். அதனால கோடு மட்டும் போட்டுதா. ஓகே. காடைக்கு மசாலா போட்டு வச்சுட்டுனா அது நல்லா ஊறிட்டு இருக்கும். அதோட நெஞ்சு பகுதியில கொஞ்சம் கோடு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் மசாலா எல்லாம் இறங்கும்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்ணலாம், இது தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சமா லெமன் ஊத்தலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 65 மசாலா. இதுல சால்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் எக்ஸ்ட்ரா சால்ட் வந்து சேர்க்கல. கொஞ்சமா சேர்த்துக்கலாம், லைட்டா காரம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். மாவுலாம் இப்போ மைதா மாவு கார்ன்ஃபிளவர் எல்லாம் சேர்க்கிற மாதிரினா கொஞ்சம் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ இதுல வந்து கொஞ்சமா முட்டை, வெள்ளை முட்டை மட்டும் ஊத்துறேன். வெள்ளை முட்டை மட்டும் மிக்ஸிங்கா? மிக்ஸிங் அப்பதான் அந்த மசாலா எல்லாம் வந்து காடையில ஒட்டும், அதுக்காக. ஓகே. ஒரு முட்டை உடைச்சு வச்சிருக்கேன். அதுல வந்து வெள்ளை முட்டை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பேட்டர் மசாலா போட்டுற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ஊற வச்சிருந்தேன். அப்படியா? காடைக்கு சூப்பரா மசாலா போட்டாச்சு. நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஊறட்டும். தனியா வந்து ஊற வச்சிடலாம். நீங்க பாரு பேபி, மசாலா போதுமா? வேற லெவலா வந்து பாத்தீங்கன்னா மசாலா போட்டிருக்கேன். இதை அப்படியே எடுத்து ஓரமா வச்சிடலாம். நெக்ஸ்ட் அரிசி ஊற வைக்கணும் பேபி. பிரியாணிக்கு தேவையான அரிசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா அரிசி ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கரெக்டா இருக்கு. அப்பதான் அரிசி வந்து ஊற வச்சிடுறேன். பேபி இதெல்லாம் ஒரு படி மட்டும் போதும்ல பேபி? காப்படி அது வந்து 1/4 கிலோ தான் வரும்ல. அப்படியா? ஆமா, சிக்கன் வந்து இப்போ நீங்க எடுத்துட்டனாலும் 1/2 கிலோ வச்சுக்க. அப்போ 1/2 கிலோ வரணும். 1/2 கிலோக்கு மேலதான் சிக்கன் இருக்கும். அப்போ அதில் 1.5 படி போட்டு கரெக்டாக இருக்கும். ஓகே. 1/2 கிலோ வந்துடும். 1/2 கிலோ அரிசி ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஊற வச்சிடலாமா? கழுவிட்டு அரிசி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி செய்ய நான் தயாராகி விட்டேன். பிரியாணி செய்ய தயாராகிட்டார். நெய் ஊற்றியாச்சு. இவர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப சமைச்சாலும் நீ எண்ணெய் வந்து கம்மியா ஊத்துற, நான்வெஜ் செஞ்சா எண்ணெய் எல்லாம் நிறைய ஊத்தி செய்யணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. சோ அதனால இன்னைக்கு நெய் எண்ணெய் எல்லாமே நிறைய ஊத்தி இன்னைக்கு பயங்கரமா செய்ய போறேன் பேபி. பயங்கரமான பிரியாணியா? ஆமா. சரி, நெய் ஊத்திட்டேன், எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஒவ்வொரு பொருளும் தேடி எத்தனை வரத்துக்குள்ளேயே உனக்கு வந்து பிரியாணி லேட் ஆயிடும் போல இருக்குது. இல்ல ஊத்தே. ஆயில் கொஞ்சமா ஊத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பட்டை வகைலாம் நிறைய எடுத்திருக்கேன். ஏலக்காய், பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை வந்து ரெடி ஆனோடனே 3 பச்சை மிளகாய் முழுசா எடுத்திருக்கேன், அரிசி எடுத்துக்கிறேன். வெங்காயம், ஆனியன். ஆனியன் ஒழுங்காவே கட் பண்ணலாம் போல இருக்கு. அதை
நான் சொல்லக்கூடாது, நீ தானே கட் பண்ண. நான் சொல்லாம உனக்கு கட் பண்ணி தரதே பெரிய விஷயம். இதுல வேற குறை சொல்றேன்னு வேற கேட்பேன். ஆனியன் நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வதங்குது. இவ்வளவு பெருசு போட்ட அப்படி சொன்ன மாதிரி கரெக்டா வதங்கிடுங்க. ஆனியன் பிரியாணிக்கு அப்படிதான் இருக்கணும். என்ன பேபி? ஆனியன் சூப்பரா வதங்கிடுச்சு பேபி. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துச்சு. அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா வந்து கிரேவிக்காக வச்சிருக்கேன். இது எல்லாமே போட்டேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கிரேவி பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊத்தியாச்சு. பிரியாணி வந்து கொஞ்சம் சுமாரான டேஸ்ட்ல இருந்ததுன்னா அப்ப கூட உனக்கு நம்பிக்கை வரலையா? நல்லாதான் இருக்கும். இருந்தாலும் கிரேவி வச்சு மேட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிரேவி போட்டு சாப்பிட்டா அது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும்ல. அதனால கிரேவி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு பிளான் இருக்கணும் பேபி, அப்பதான் நல்லா இருக்கும். ஏ இல்லனா பி பிளான் இருக்குன்றியா? ஃபர்ஸ்ட் ஏ வந்து பிரியாணி, பி வந்து கிரேவி. ஆமா. சரி. சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு, அப்படியே கருவேப்பிலை, ஆனியன் அப்படியே வதங்க வேண்டியதான். வெங்காயம் அரைச்சி ஊத்தி அந்த குருமா அந்த சால்னா மாதிரி பண்ணுவாங்கல்ல, ஆமா, அது மாதிரி பண்ணலாம். பட் என்ன பண்ணா காலி ஆகாதுல்ல. ஆமா. அதனால நான் கொஞ்சம் திக்காவே அப்படியே கிரேவி மாதிரி பண்ணிடுறேன். நல்லா இருக்கும். ஓகே. தொக்கு மாதிரி, சிக்கன் தொக்கு மாதிரி வச்சிடலாம். அதானே? ஆமா. இப்போ இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் இல்லையா, இதுல தக்காளி சேர்த்துறேன். தக்காளி பழமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு பிரியாணிக்கு. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துறேன். இது வந்து பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு இது கூட வந்து கல்லுப்பு எடுத்திருக்கேன். கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா. வேற கொத்தமல்லி பேபி. கொத்தமல்லி இருக்கு பேபி, அது வெட்டணும்ல. எடுத்து வைக்கல. புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட வந்து பாத்தீங்கன்னா தயிர். ஓகே. தயிர் கொஞ்சமா சேர்த்துட்டு புதினா போட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி போடணும். கொத்தமல்லி கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு லைட்டா வதங்கி வந்த அப்புறம் நம்ம சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கொத்தமல்லி வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்தா நல்ல வாசனையா இருக்கும். அழகா இது நல்லா கொஞ்ச நேரம் வதக்கட்டும். அப்படியே வதங்கினோடனே சிக்கன் போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கிரேவிக்கு நான் சிக்கன்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சிக்கன் தான் எடுத்துருக்கேன். இதில் அப்படியே தண்ணி ஊற்றி குழம்பு தூள் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு இறக்குனா சிக்கன் கிரேவி ரெடி. முட்டை வேக வைக்கல பேபி, முட்டை வேக வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு பிரியாணிக்கு. இங்க பாருங்க நல்லா வந்து அழகா ரெடி ஆகிடுச்சு. சிக்கனை சேர்த்துக்கலாம். தீர்ந்து வச்சிருக்க சிக்கன் பெரிய பெரிய பீஸா வந்து போட்டிருக்கேன். ஏன்னா பிரியாணி இல்ல, அதனால பெரிய பீஸா போட்டாச்சு. மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். மசாலால மிக்ஸ் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே வெந்ததுன்னா அரை வேக்காடு அப்படியே வந்துடும். ஆஃப் பாயில் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அரிசி கூட வேக வச்சோன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். எங்க அப்பா நீ பிரியாணி வேலை வரும் போல நினைக்கிறேன். நானும் நல்லா மசாலாலாம் வேவுதான். எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தோன்னா மசாலா கம்மியா போடுறேன், அப்புறம் வந்து எண்ணெய் கம்மியா ஊத்துறேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இன்னைக்கு எல்லாமே வந்து தூக்கலா போட்டிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம், பார்க்கலாம். நான் ஒரு சில டைம் பயந்து செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காரமா இருக்குமோ வயிறு வலிக்குமோன்னு சொல்லிட்டு பார்த்து செய்வேன். ஆனா கொஞ்சம் வந்து நார்மலா இருக்கும். ரொம்ப காரம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு சாப்பாடு. சரி, நீ நல்லா காரசாரமா பண்ணிருக்கேன், பார்க்கலாம். இதுதான் வந்து தொக்கு பிரியாணில வைக்கிற தொக்கு. அப்படியே நல்லா வேக வச்சு இறக்கிட்டா தொக்கு பிரியாணி தொக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துடலாம். பிரியாணிக்கு தேவையான தண்ணி 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். அளந்து எடுத்துருக்கேன் நான். ஓகே. அதை அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? என்ன பிரியாணி பயங்கரமா கொதிக்குது. ரெடி ஆக போகுது பேபி. ஒரு அரை லெமன் வந்து பார்த்தோன்னா இல்லை அழகா புழிஞ்சு விட்டுக்கலாம். அரிசி போட போறேன். பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி வடிகட்டிட்டு அப்படியே ட்ரையா சேர்த்துப்போம். பிரியாணி நிறைய இருக்கும் போல பேபி. ஆமா நிறைய தான் வரும். அரிசி நிறைய இருக்கோ. ஓகே, பாத்துக்கலாம். 2 வேளைக்கு வச்சு சாப்பிட வேண்டியது. சூடு பண்ணி சரி. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அரிசி போட்டாச்சு. அப்படியே அந்த அரிசி வந்து பார்த்தோன்னா வெந்து அப்படியே தண்ணி சுண்டி வரட்டும். அப்படியே தம் கட்டிடலாம். தலை வந்தோடனே நம்ம தம் கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரெடி ஆயிடும். இந்த சைடு வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு பேபி. கிரேவி ரெடியா வச்சிருக்கேன். வேற லெவலா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ரொம்ப கொஞ்சமா
சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரியாணியே ரெடி ஆகிடும். சண்டே ஸ்பெஷல். இப்போ பார் ஒரே டைம்ல 4 அடுப்பு எரியுது பத்தி பேபி. 4 அடுப்பு வேலை. இப்பதான் 4 அடுப்புக்கும் வேலை வந்ததுக்கு. கிரேவி அப்புறம் சும்மா தோசைகள் சூடு பண்ணி வச்சிருக்கேன். பிரியாணி தம் கட்டுறதுக்கு சூடு பண்ணி வச்சிருக்கேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் தம் கட்ட தயாராயிடுச்சு பிரியாணி. அரிசி நல்லா நீட்டா வந்துடுச்சா? இப்போ ரொம்ப கிண்டி விடாத, அரிசி உடையும் செய்யுங்க. ஆமா தண்ணியுமே நல்லா இதுவாயிடுச்சு. நல்லா தள்ளு வந்துச்சு. இப்போ தம் கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். புதினா போட்டா தான் நல்லா இருக்கும். ஓகே புதினா போட்டுக்கலாம். நெய் போடுற இரு பேபி. எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடலாம்னு பாக்குறியா நீ? நெய் என்ன போட்டு சாப்பிட்டா எனக்கு அவ்வளவு பிடிக்கிற மாதிரி தெரியல. ஓகே நெய்யே வேற முக்கியமான ஐட்டம் மூடி. விசில் போடாம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மூடி போட்டுக்கலாம். இப்போ தோசைக்கல்ல சூடு அதிகமாகிக்கலாம்னா வேணாம். தோசைக்கல் தான் முன்னாடி நான் சூடு பண்ணிட்டேன்ல, நல்லா சூடா தான் இருக்கு. அதனால சிம்ல வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே தம்ல வைக்கலாம். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம காடை 65 பொரிக்கணும். காடை 65 முடிச்சிட்டா வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா மசாலா போட்டு நல்லா ஊறிட்டு இருக்கு. இத எண்ணெயில போட்டு அழகா பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாயாசமும் ஒரு பக்கம் ரெடி பண்றேன். இங்க வந்து பால் வந்து கொதிச்சிட்டு இருக்கு. பால் பாயாசம். பால் பாயாசமா? ஆமா பாரா ரெடிமேட் மிக்ஸ் தான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொட்டி மிக்ஸ் பண்ணா பாயாசம் வந்து ரெடி ஆயிடும். கொஞ்சம் போடு. சக்கரை அதுல இருக்கும் பாப்பி. இருங்க இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்ல போட கூடாது. அப்படியா? சக்கரை இருக்கும். அவ்வளவுதான். பால் பாயாசம் அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காடைக்கு மசாலா எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. எண்ணெய் காடையை பொரிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க முழு காடை நல்ல கலர்ஃபுல்லா இருக்குல்ல. காடையை இப்ப பொரிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா எண்ணெயில போட போறோம் பேபி. போடு மூசா போடு. வாவ் இன்னொரு காடையும் போடலாம் போல இருக்கு. இன்னொரு சைடுல போடுவா. போடு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் ஒன்னு போடுடா. போடு அவ்வளவுதான். 3 போட்டுரு. ஒரே டைம்ல 3 காடையும் முடிச்சிடலாம் வேலையை. வெடிச்சாலும் வெடிக்கும். அதனால கொஞ்சம் தள்ளியே நில்லு சங்கீதா. வெடிக்குமா? ஆமா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எண்ணெய் காயாம போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் அந்த மசாலா பூரா பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது வேகாம திருப்பினாலும் அந்த கரண்டி கூட மசாலா ஒரு டைம் நான் தான் முழுசா 65 பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் மசாலா ஃபுல்லா எண்ணெயில போயிடுச்சு. பொரிச்சு வெளியே எடுத்தா காடை மட்டும் கறி மட்டும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லா டைட் ஆயிடுச்சா போட்டு கங்கான்னு இழுத்துட்டு இருந்தேன். அதுல வந்து 65 பண்றது இல்ல. இந்த தடவை தான் எடுத்திருக்கோம். நல்லா காடை 65 வந்து பண்ணேன். இந்த தடவை நல்லா வரும்னு நினைக்கிறேன் சங்கீதா. பாப்போம். சரி இந்த தடவை மசாலாலாம் அப்படியே நல்லா தான் இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை தான் வந்து காடை 65 வேற லெவலா வரும்னு நினைக்கிறேன். அப்படியே கருவேப்பிலை 2 பொரி சங்கீதா. கருவேப்பிலை போடவா? ஆமா அது வெந்து முடியும் போது கருவேப்பிலை போடு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க காடை அல்டிமேட்டா ரெடி ஆகுது. திருப்பி விட்டு இதான் ஃபர்ஸ்ட் நிறைய சூடுல எண்ணெய் போட எண்ணெய் வந்து இது ஆறிடுச்சு. ஆமா வேகட்டும். கடைசியா 4 கருவேப்பிலையும் பொரிச்சு வச்சுட்டோம்னா காடை ஃப்ரை சூப்பர். பேபி சூப்பரா காடை வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. காடை ஃப்ரை அல்டிமேட்டா ரெடி ஆயிடுச்சு. முழுசா காடை அப்படியே வெந்திருக்கு. இங்க பாருங்க சார் சூப்பரா காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. காடை 65 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டா காடை 65 ரெடி ஆயிடுச்சு. வேற லெவலா காடை வந்து ரெடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. வாவ் காடை சூப்பரா 65 ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி அடுப்புமே ஆஃப் பண்ணிட்டேன். முட்டையுமே வெந்துடுச்சு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி ஓபன் பண்ணி பாக்குமா? பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். வாவ் சூப்பர். வந்துடுச்சா சங்கீதா? பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நானே மிளகாத்தூள் நிறைய போட்ட மாதிரி தான் இருக்கு. அப்பயும் கலர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குல்ல? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் தரமான லஞ்ச் இன்னைக்கு. சண்டே ஸ்பெஷல்னா இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நீங்க பாருங்க சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, முட்டை, ஆனியன் ரைத்தா, காடை. இந்த காடையை பார்க்கும்போது தான் வேற லெவலா இருக்கு. ஒரு லெக் பீஸை உடைச்சு சாப்பிட்டு பாக்குமா? சாப்பிடலாம். அப்படிங்க பொண்ணா இவ்வளவு சாப்பிட்ட பீஸ் பேபி. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா மொறுமொறுன்னு. சூப்பரா இருக்கு பேபி. தோஷிதாக்கு முட்டை. காடை எப்படி செஞ்சா டேஸ்ட்? இந்த காடை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல வச்சு காக்கா பிரியாணி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கால் மாதிரியே இருக்கு காக்கா பிரியாணில.
சூப்பரா இருக்கு டேஸ்ட். சூப்பரா இருக்கு. அல்டிமேட்டா இருக்குது. காடை ஃப்ரை வேற லெவலா வந்துச்சு. பிரியாணி டேஸ்ட் சூப்பரா இருக்கு பேபி. சரி. உப்பு அதான் லைட்டா உப்பு போட்டேன். உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்க மாதிரி ஒரு தோணுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்பயுமே உப்பு கம்மியா தான் போடுவேனே. இன்னைக்கு கொஞ்சம் தூக்கலா இருக்கு. ஆமா லைட்டா. பிரியாணிலயா? பிரியாணில ஆமா. கரெக்டா இருக்கும். கிரேவி கூட சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருக்கு பிரியாணி. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு. பிரியாணி டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. கிரேவியோட சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கு. சூப்பரா. ஆக்காட்டுக்காரு. ஆக்காட்டுமா? கையில எடுக்கக்கூடாது, அம்மா ஊட்டிக்கிறேன். ஜெரிதா வந்து முட்டை விரும்பி முட்டை மட்டும் தான் சாப்பிடுவாரு. இந்த நீ ஒரு ரூபா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லு. அப்படியே ஊட்டி விட்டுரு. இதா சூப்பராக செஞ்ச பிரியாணி. அல்டிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வேலை எவ்வளோ பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். பாய். முட்டை சாப்பிட்றா ஜெசிதா.